கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெளியில ரொம்பவே ஷையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ராஜேஸ்வரி பாட்டி என்னாச்சு வெண்ணிலா, ஏன் இவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல பாட்டி, நான் எப்படியாவது பேசி அன்போட மனசை மாத்திடலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனா அன்பு இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுவாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எதுக்காகவா நீ இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்புவுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையே. ஒண்ணுத்துக்கும் உதவாத அந்த ரோட்டு ஓரம் இடியாப்பம் விக்கிறவள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிரச்சனை பண்ணதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இதுக்கு நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் உன்னுடைய விஷயமே கிடையாதுன்னு எல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் பாட்டி, நானும் எப்படியாவது அன்புவை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலா பேசுறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்காக இவ்ளோ அவசரப்படுற? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரும். அந்த மாதிரி தான். கண்டிப்பா அன்பு உன்னுடைய மனச புரிஞ்சுகிட்டு உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவான். அது நடக்கும். இந்த பாட்டி இருக்குல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த பாட்டி இருக்கும்போது நீ எதை நினைச்சு வருத்தமெல்லாம் படக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பாட்டி, இப்ப வரைக்குமே நானு உங்க மேல வச்சிருக்க மரியாதையால தான் அன்பு என்ன பண்ணாலும் அது எல்லாமே பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் பாட்டின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நீ காப்பாத்து போதும்னு சொல்றாங்க. கண்டிப்பா பாட்டி, என்ன ஆனாலும் சரி, நான் அன்பு கூட மட்டும்தான் சேர்ந்து வாழுவேன். எனக்கு என் அன்பு மட்டும்தான் வேணும்னு சொல்லி வெண்ணிலா சொல்றாங்க. அந்த எப்படியாவது அந்த கண்மணி கிட்ட இருந்து பிரிச்சு அன்புவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி பேசிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து அன்போட அம்மா கேட்டுறாங்க. கேட்டுட்டு நேரா கார்த்தி கிட்ட போயிட்டு, கார்த்தி, உன்னுடைய பாட்டியும் அந்த வெண்ணில விஷப்பாம்பும் என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா? எப்படியாவது கண்மணி கிட்ட இருந்து அன்புவை பிரிச்சு வெண்ணிலாவுக்கும் அன்புவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களான்றாங்க. இது என்ன பெரியம்மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? எப்படியும் இதுதான் நடக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்காக தானே பிளான் பண்ணி பாட்டி கண்மணி அண்ணிய வீட்டை விட்டு துரத்துனாங்க. உடனே அந்த வெண்ணிலாவும் இதுதான் சந்தடி சாக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கும் வந்துட்டா. இது எதுவுமே பாட்டிக்கு புரியாது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பாங்க. இது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. எனக்கு அன்பு மேலதான்டா ரொம்பவே கோவமா இருக்கு. அன்பு இப்படி பண்ணிருக்கவே கூடாது. அன்பு எதுக்காக இப்படி பண்ணா? எதுவா இருந்தாலும் பேசி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு அன்பு வெண்ணிலாவை இங்க விட்டுட்டு அவன் வீட்டை விட்டு போனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்றாங்க. இங்க பாரு, அவ என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அன்புவை எப்படியாவது பேசி அன்போட மனசை மாத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எப்படியும் நம்ம கண்மணியை பத்தி தப்பா பேசியிருப்பா. அது பொறுக்க முடியாத அன்புதான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அண்ணன் என்ன பண்ணாலும் அண்ணன் பண்றது தப்பு தானே. பாட்டியோட சுயரூபம், பாட்டி எப்படிப்பட்டவங்க, எப்படி அண்ணியையும் அண்ணையும் பிரிக்க வைக்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருப்பாங்கன்ற விஷயம் எல்லா விஷயமும் தெரிஞ்சோம். அதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா பாட்டி பக்கம் அண்ணன் நின்றது தப்பு தானே. ஒருவேளை அப்படி பேசாம அண்ணி பக்கம் நின்று இருந்தா யாருக்கும் பொதுவா ஒரு நியாயமா ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். அங்க நம்ம இருந்தோம், நமக்கே தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யார் மேல தப்பு யார் மேல சரின்னு சொல்லி எல்லா விஷயமும் நமக்கே தெரியும். தெரிஞ்சாலுமே நம்ம அண்ணன் கிட்ட சொல்ல அவ்வளவு ட்ரை பண்ணோம். ஆனா அண்ணன் காது கொடுத்து கேட்டுச்சா? இல்ல. இப்ப வரத்தை அனுபவிக்கிறதும் அண்ணனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கார்த்தி சொல்றாங்க. கார்த்தி, நீ வேணும்னா ஏனோ தானோன்னு விட்டுடலாம். ஆனா அவன் என் புள்ள, அவனுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாவது அன்பையும் கண்மணியும் சேர்த்து வைக்கணும். இந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? அந்த வழியை நம்ம பயன்படுத்தியே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே தீர்மானமா இருக்காங்க. இப்ப என்ன பிளான் பண்ணி கண்மணி அன்புவை ஒண்ணு சேர்த்துவாங்க? வெண்ணிலாவை எப்படி வீட்டை விட்டு துரத்துவாங்க? ஒருவேளை வெண்ணிலாவை வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு அன்பு எல்லா பிளானும் பண்ணாலுமே அதுக்கு ராஜேஸ்வரி பாட்டி எப்படி விட போறாங்க? இதனால வெண்ணிலாவுக்கு பல விதமான சாதகம் இருக்குமா? இல்ல பாட்டி சொன்னாங்கன்ற காரணத்துக்காக
வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க அன்பு ஒத்துப்பாங்களா? அப்போ கண்மணியோட வாழ்க்கை என்ன ஆக போகுது? கண்மணியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆக போகுதா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.